சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் பண்ண தப்புக்கு நீங்க மாமா அத்தை எல்லாரும் என்ன பாவம் பண்ணீங்க. என் கூட சேர்ந்து எவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்கிறீங்க. நீங்க படுற வேதனைக்கு முன்னால என் காயமும் வலியும் பெருசு இல்ல. ஏய் பெண்ணா, உனக்கு வலிக்குன்னா காட்டு நான் மருந்து தட வரேன். இல்ல, இந்த கை வலியில எனக்கு பெருசு இல்ல, நான் தாங்கிப்பேன். ஆனா மனசுதான் எனக்கு ரொம்ப வலிக்குது. என் அண்ணனை விட்டுட்டு வந்துட்டேனே. என் அண்ணன் எப்படி இருக்கு? குணமாக்கி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்களா இல்லையா? என்ன ஏதுங்கிற எந்த விவரமும் எனக்கு தெரியல. அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப வலிக்குது. அததான் எப்படி சரி பண்றதுன்னே தெரியல. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கா? போன் அடிச்சு கேட்டா எல்லாம் தெரிஞ்சிடும்ல. யார்கிட்ட விசாரிக்கிறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் என்ன புரியலன்ற? புலிக்குட்டி அங்க தானே இருக்கிறான், அவனுக்கு போன் அடிச்சு கேளு. போய் அவனுக்கு போன் அடிச்சு விசாரி. இவ்வளவு நாளா ஆஃப்லயே வச்சிருந்தேன், இப்பதான் ஆன் பண்றேன். பண்ணு. பாசமலை போன் பண்ணுது. ஆத்தா பாசமலரு எங்கத்தான் இருக்க? எப்படித்தான் இருக்க? புலிக்குட்டி நல்லா இருக்கியா? ஏத்தா நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ எங்க இருக்கன்னு முதல்ல சொல்லுதாயே. அண்ணன் எப்படி இருக்கு? ஆத்தா அண்ணன் நல்லபடியா குணமாகிட்டான். சின்ராஸ் ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டி வந்தாச்சு. இனிமே சின்ராஸுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புலி, ராஜபாண்டி பேசுறேன். நல்லா இருக்கல? கூடவே இருந்து மச்சான் நல்லபடியா பாத்துக்கோனா? சரிங்க மாப்பிள்ள தம்பி. மாமா புலிக்குட்டி, என்னை பத்தி அண்ணனை கவலைப்படாம இருக்க சொல்லு. என்ன நினைச்சு அது உடம்பு கெடுத்துக்க போகுது, பாத்துக்கோ. ஆத்தா துளசி, நீயும் குடும்பமும் சொத்து சுகத்தையில விட்டுட்டு இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போனத சின்ராசு கேள்விப்பட்டதும் ரொம்ப துடிச்சு போயிட்டாத்தா. உடஞ்சு அழ ஆரம்பிச்சுட்டாத்தா. ஏண்டி பொண்ணு, என் தங்கச்சி ஏன் அனாதையை விட்டுட்டியா? இவ்வளவு சொந்த பந்தம் இருந்து ஏன் தடுத்து நிறுத்த முட்டியா? வீட்டுக்கு கூட்டி வராம என்ன பண்ணின்னு சொல்லி பொண்ணிய அடிக்கவே போயிட்டாத்தா. என்ன ஆத்தா, என் தங்கச்சி இல்லாத ஊர்ல நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன்னு உடனே கிளம்பி உன்னை தேடி வந்துட்டாத்தா. பாவத்தா சின்ராசு, உன்னைய தேடி எந்த ஊர்ல எங்க பசியும் பட்டினுமா அலையறான்னு தெரியல தாயி. அத்தா துளசி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? எப்படித்தான் இருக்கீங்க? எந்த பிரச்சனை வந்து சமாளிக்கலாமா? இங்க பாரு தாயி, தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வந்துரு தாயி. அம்மாடி, எங்களுக்காக இல்லாட்டாலும் உன் மேல பாசம் வச்சிருக்க உன் அண்ணனுக்காக சின்ராஸுக்காக வந்துருதாயி. ஏத்தா உன்னே நினைச்சு அழுதுட்டு இருக்கான் தாயி, அவனுக்காவது வந்துருதாயி. அவன் படுற கஷ்டத்தையும் வேதனையும் என் கண்ணு கொண்டு பார்க்க முடியல தாயி. உன் அண்ணனுக்காவது மனசரிங்கி வந்துருதாயி. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறதா. ஆத்தா நீ எங்கத்தான் இருக்க சொல்லுதாயி. இல்ல புலிக்குட்டி, நான் இருக்கிற இடத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னாலே அண்ணனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, அது சந்தோஷமா இருக்கணும்னா
நான் இருக்கிற இடம் அண்ணனுக்கு தெரியாம இருக்கிறது தான் எனக்கும் நல்லது, அதுக்கும் நல்லது. அதனால நான் யார்கிட்ட இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேன், ஊருக்கும் வர மாட்டேன். இனிமே அண்ணனுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. என்னை தேடுறதை விட்டுட்டு அதோட வாழ்க்கை அது வாழணும், அதுதான் நான் ஆசைப்படுறேன். அம்மாடி துளசி, அப்பெல்லாம் சொல்லாத தாயி. உன்னை பார்க்காம பேசாம அவன் வாழ்ற வாழ்க்கையை நரக வாழ்க்கைன்னு சொல்றான் தாயி. இனிமே அண்ணனை கவலைப்படாம இருக்க சொல்லு. எங்க இருந்தாலும் நான் நல்லா இருப்பேன்னு சொல்லு. பொண்ணு கூட வாழ்க்கை ஆரம்பிக்க சொல்லு. அதுதான் உன் குட்டிமாவோட ஆசைன்னு சொல்லு. ஆத்தா, அம்மாடி துளசி, என்ன போன் கட் ஆயிருச்சு? The mobile number you have dialed is currently not reachable. Please try again என்ன later. என்னாச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா? புலிக்குட்டி என்னதான் சொன்னா? அண்ணன் குணமாக்கி வீட்டுக்கு வந்துருச்சான். வந்தது என்னதான் கேட்டுதான். நம்ம ஊரை விட்டு வந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் சோறு தண்ணி இல்லாம பசியும் பட்னியுமா ஊர் ஊரை நம்மள தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊரை விட்டு போயிட்டோன்னு தெரிஞ்சா மச்சானால எப்படி நிம்மதியா வீட்டுல இருக்க முடியும்? பாவம் அந்த மனுஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் வந்தாரு. கொஞ்ச நேரம் கூட ஓய்வு எடுக்க முடியாம இருக்காரு. நீ இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு உயிரே போன மாதிரி இருந்திருக்கும். ஆமா மாமா, எப்படியாச்சும் நம்மள தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனோங்கிற வைராக்கியத்தோட தேடிக்கிட்டு இருக்கோம். என் அண்ணன் கண்ணுல நம்ம யாரும் சிக்கிட கூடாதுன்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு சிம்ம கைட்டுன? ஏன் தங்கம், ஏன் அதை உடைச்சு போட்ட? என் அண்ணனுக்கு நம்மள பத்தின எந்த தகவலும் கிடைக்க கூடாது. இந்த சிம் கார்டு மூலமா கூட என் அண்ணன் என்னை கண்டுபிடிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணும். அதுக்குதான் நான் உடைச்சு போட்டேன்.